நம்ம இதுவரைக்கும் ஏபிஐஸ் வந்து எழுதுறதுக்காக கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ கிளாஸ் பேஸ்ல ஏபிஐ எழுதும்போது ஏபிஐ வியூ அப்படிங்கிற கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி நம்ம ஏபிஐஸ் எழுதணும். அண்ட் அதுக்கப்புறம் மாடல் வியூ செட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் ஜெனரிக்ஸை வச்சு கிளாஸ் பேஸ்டான ஏபிஐஸ் வந்து நம்ம எழுதணும். எப்படி கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம ஏபிஐ வந்து எழுதணுமோ அதே மாதிரி நம்மளால ஃபங்க்ஷன் பேஸ்டாகவும் ஏபிஐஸை வந்து எழுத முடியும். பட் அதிகமாக இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அதையும் நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம எப்படி கிளாஸ் பேஸ்ட் ஏபிஎஸ் எழுதுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி இந்த டாஸ்க் மாடலுக்காக நம்ம சீரியலைசர் யூஸ் பண்ணி ஏபிஐ வச்சு கிளாஸ் பேஸ்டா ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே டாஸ்க் மாடலுக்காக இப்போ நான் ஃபங்க்ஷன் பேஸ்டா ஏபிஎஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிளாஸ் பேஸ்டா நம்ம ஏபிஐ வந்து கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு இன்ஹெரிட் பண்றதுக்கு ஏபிஐ வியூவோ இல்ல மாடல் வியூ செட்டோ ஜெனரிக்ஸோ ஏதோ ஒன்று நம்ம இம்போர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் பேஸ்டா ஏபிஐஸ் வந்து எழுதணும் அப்படின்னாலும் டெக்கரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இம்போர்ட் வந்து பண்ணுவோம். ஸோ டெக்கரேட்டர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் டாட் டெக்கரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் இம்போர்ட் இங்கேயும் என்ன எடுப்போம் அப்படின்னா ஏபிஐ வியூ அப்படிங்கிறத வந்து எடுப்போம். ஆனா அந்த ஏபிஐ வியூ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா லோயர் கேஸ்ல வந்து இருக்கும். ஏபிஐ அண்டர் ஸ்கோர் வியூ இதை வந்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷன் பேஸ்டா ஏபிஎஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணாததுனால மெத்தடோட நேமை கெட்டு போஸ்ட் பேட்ச் அப்படின்னு அந்த HTTP மெத்தட் நேம்ஸ் வந்து வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக டைனமிக்கா நேம்ஸ் வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம் டெஃப். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா அந்த ஐடி இல்லாம ஒர்க் ஆகுற கெட்டால் டேட்டாவும் ஒரு புது டேட்டாவை கிரியேட் பண்றதுக்குமான லாஜிக்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து டாஸ்க் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட் அண்டர் ஸ்கோர் கிரியேட் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கெட்டால் டேட்டா வந்து எடுக்க போறோம். ஸோ அது லிஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அண்ட் ஒரு புது டேட்டாவை கிரியேட் பண்ண போறோம். அண்ட் அந்த டாஸ்க் மாடலுக்காக கிரியேட் பண்றதுனால டாஸ்க் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட் அண்டர் ஸ்கோர் கிரியேட் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு நேம் வச்சுட்டேன். அடுத்து பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டு வெறும் ரிக்வஸ்ட்டை மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஏன்னா கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம எழுதும் போது தான் செல்ஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துருக்கணும். கிளாஸ் இல்லாம நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் எழுதும் போது அந்த ரிக்வஸ்ட் தான் நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் கோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். அண்ட் இந்த இடத்துல அந்த ஸ்டாண்டர்ட் HTTP மெத்தட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் நேமா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற ரிக்வஸ்ட் வந்து என்ன மெத்தடுக்காக கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா இஃப் கண்டிஷன் வந்து எடுத்துக்கணும். இஃப் ரிக்வஸ்ட் டாட் மெத்தட் ரிக்வஸ்ட் டாட் மெத்தட் வந்து எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ என்ன மெத்தடா இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஸோ டபுள் ஈக்குவல் டு வந்து கொடுத்துட்டு சிங்கிள் கொட்டேஷன் எடுத்துட்டு கெட் அப்படி வந்து டைப் பண்றேன். ஸோ ரிக்வஸ்டோட மெத்தடை வந்து கேபிட்டல்ல தான் வந்து டைப் பண்ணணும். அண்ட் வெளியே கோலன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ ஐடி எதுவும் மென்ஷன் பண்ணாம கெட் ரிக்வஸ்ட் வந்து பண்ணாங்கன்னா ஸோ அதுக்காக கெட்டால் டேட்டா வந்து கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த டாஸ்க் மாடலுக்கு ஆல்ரெடி சீரியலைசருக்காக ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அந்த கோடை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப டைப் பண்றதுக்கு பதிலாக காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா டைம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கிற கெட்டாலுக்கான கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதை இங்க பேஸ்ட் பண்ணிக்குவோம். அண்ட் கோடை கரெக்டா இன்டென்டேஷன் வந்து பண்ணிருங்க. இப்போ ரிக்வஸ்ட் டாட் மெத்தட் வந்து கெட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த மாடல்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்து அதுக்கான சீரியலைசர் யூஸ் பண்ணி ரீடபிள் டேட்டாவை மாத்திட்டு அதை ஃப்ரண்ட் எண்ட்க்கு ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துருவோம். இப்போ கெட்டாலுக்கான கோடு வந்து எழுதிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா கிரியேட்டுக்கான கோடு வந்து எழுதணும். அப்ப இந்த இஃப்க்கு எலிஃப் வந்து எழுதிக்குவோம். எலிஃப் ரிக்வஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அண்ட் வெளியே கோலன் என்டர் வந்து கொடுத்துடலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர ரிக்வஸ்டோட மெத்தட் வந்து போஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம புது டேட்டா வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா கிரியேட் பண்றதுக்கான கோட இங்கிருந்து காப்பி பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இன்டென்டேஷன் வந்து சரியா இல்லை அப்படின்னா இன்டென்டேஷனை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இன்டென்டேஷன் கரெக்டா பேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் பேஸ்டா கெட்டால் பண்றதுக்கும் போஸ்ட் பண்றதுக்குமான லாஜிக் வந்து எழுதிட்டோம். அடுத்து ஐடி பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸான கெட் பை ஐடி அப்டேட் பை ஐடி அப்டேட்டும் போது புட் அண்ட் பேட்ச் ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஐடியை பேஸ் பண்ணி டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மினிமைஸ் வந்து பண்ணிடுறேன். அண்ட் இங்க இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். டெஃப் டாஸ்க் அப்டேட் டெலிட் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து வச்சுக்கிறோம். ஸோ பிராக்கெட் எடுத்துட்டு இதுக்குள்ள இப்ப நம்ம ரெண்டு பேராமீட்டர் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர ரிக்வஸ்ட் அண்ட் அது போக ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர ஐடி. அண்ட் நீங்க கோலன் வந்து கொடுத்துடலாம். கோலன் கொடுத்துட்டு என்டர் வந்து பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிட்டு
நம்ம டிஃபால்ட்டா அந்த ஐடிக்கான டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சீரியலைசர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பேட்ச் பண்ணும்போது அந்த ஐடிக்கான டேட்டாவை கெட் மட்டும் தான் பண்ணுவோம். செலக்ட் வந்து பண்ணிக்குவோம். சேம் தான் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா புட் மெத்தட்லயும் பண்ணியிருப்போம். டெலிட் மெத்தட்லயும் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லைனை வந்து நான் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஜென்ரலா எல்லா மெத்தடுக்குமே அப்ளை வந்து ஆகும். அண்ட் நம்ம இந்த டாஸ்க் பார்க்கும்போது டாஸ்க் ஐடி அப்படிங்கறது வந்து வச்சிருந்தோம். இங்க வந்து ஐடிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்க ஐடி ஈக்குவல் டு ஐடி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த ஐடிக்கான டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த இண்டிவிஜுவல் டேட்டாவை கெட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து கெட் பை ஐடி புட்டு பேட்ச் டெலிட் இதுக்கான லாஜிக்ஸை வந்து எழுதிக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றோம்னா இஃப் request dot method equal to get request dot method வந்து கெட்டா இருந்துச்சுன்னா இந்த டாஸ்க்கான டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான கோடை இங்க நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 2 லைன் மட்டும் இருந்தா போதும். ஏன்னா ஐடிக்கான டேட்டாவை ஆல்ரெடி நம்ம கெட் பண்ணிட்டோம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்டென்டேஷனை கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்து elif request dot method equal to patch மெத்தடா இருந்துச்சு அப்படின்னா ஐடிக்காக இன்கமிங் டேட்டாவை அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதே தான் புட் மெத்தடுக்கு வந்து பண்ணுவோம். ஸோ மேல இருந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐடிக்கான கோடு வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம இதுல இருந்து காப்பி பண்ணா போதும். அண்ட் இது இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துட்டு நம்ம புட் மெத்தடுக்காகவும் மாத்திக்கலாம். ஸோ இப்போ பேட்ச் மெத்தடு வந்து பண்ணிட்டோம், புட் மெத்தடு வந்து பண்ணிட்டோம். நீ அடுத்தது என்ன பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா டெலிட் மட்டும் இருக்கு. ஸோ elif request dot method equal to கொட்டேஷன்ல delete கோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ ஐடி ஆல்ரெடி செலக்ட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த செலக்ட்ல இருக்கிற ஐடியை வந்து டெலிட் வந்து பண்ணணும். ஸோ டெலிட் பண்ணுங்கும் போது ஜஸ்ட் அந்த டாஸ்க் டாட் டெலிட் அப்படிங்கிறத எடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஐடியை பேஸ் பண்ணி கெட் பை ஐடி வந்து பண்ண முடியும். பேட்ச் புட்டு டெலிட் இதெல்லாமே வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷன் பேஸ்டா ஒரு கம்ப்ளீட் த்ரெட்டுக்கு தேவையான லாஜிக்ஸை ஃபுல்லாக எழுதிட்டோம் எல்லா மெத்தடுக்காகவும். அண்ட் இது இன்னுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஏபிஐ வந்து கன்வெர்ட் ஆகல. அது ஏபிஐ கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம இம்போர்ட் பண்ண இந்த டெக்கரேட்டரை வந்து அந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை இம்போர்ட் வந்து பண்ணியிருந்தோம். எப்படி ஆட் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனோட மேல வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அட் சிம்பிள் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஏபிஐ வியூ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து எடுத்திருக்கணும். அந்த டெக்கரேட்டரை வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால அதை கால் பண்ணிக்கிறோம். கால் பண்ணிட்டு இதுக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம வேல்யூவா பாஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த மெத்தடை எல்லாமே அங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கமா, அப்புறம் பேட்ச், கமா, புட்டு, ஃபைனலா டெலிட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதே தான் இங்க இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கும் அட் ஏபிஐ வியூ கால் பண்ணிக்கிறோம். பிராக்கெட்ஸ்ல ஒரு லிஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு கெட்டும் போஸ்ட் மட்டும் தான் வந்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த 2 வேல்யூஸ் வந்து இங்க கொடுத்துடலாம். கெட் அதுக்கப்புறம் போஸ்ட். ஸோ இப்போ இந்த கோடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் நம்ம யூஆர்எல் வந்து எழுதிக்கலாம். ஸோ யூஆர்எல் ஸ்டார்ட் பிஒய் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வியூஸ் வந்து ஆல்ரெடி இம்போர்ட்ல தான் வந்து இருக்கு. என்ன பண்ணலாம்னா கடைசியாக கமா கொடுத்துட்டு புது பாத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். பாத் கொட்டேஷன்ல டாஸ்க் ஸ்லாஷ் லிஸ்ட் ஸ்லாஷ் கிரியேட் ஸ்லாஷ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். கமா கொடுத்து நீங்க என்ன பண்றோம்னா டாஸ்க் லிஸ்ட் கிரியேட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு கிளாஸ்க்காக யூஆர்எல் எழுதும் போது தான் அந்த கிளாஸ் நேமுக்கு அப்புறம் டாட் கொடுத்து ஆஸ் வியூ அப்படிங்கிறது வந்து கால் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக யூஆர்எல் வந்து எழுதுறோம்னா அது வந்து பண்ணக்கூடாது. அண்ட் கமா கொடுத்துட்டு இது இன்னொரு டூப்ளிகேட் எழுதிக்குவோம். டூப்ளிகேட் எடுத்துட்டு அண்ட் இங்க கமா கொடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்க என்ன பண்றோம்னா டாஸ்க் அப்புறம் அப்டேட் அப்படின்னு மாத்திக்கிறேன். அப்டேட்
அதுக்கப்புறம் கிரியேட்டுக்கு பதிலா delete அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். அண்ட் இங்க ஃபங்க்ஷன் வந்து மாத்திருக்கணும். டாஸ்க் அப்டேட் அண்ட் delete. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஐடியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இங்க ஐடி ரிசீவ் பண்றதுக்கான பேட்டர்ன் வந்து செட் பண்ணிக்கிறோம். int colon id. ஐடி ரிசீவ் பண்றதுக்கான பேட்டர்னை வந்து செட் பண்ணிட்டோம். இனி இந்த ஏபிஐயை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினலை ஓபன் பண்ணிக்கிறோம். சர்வர் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் வந்து ரன் ஆயிருச்சு. இப்போ போஸ்ட்மேன் எடுத்துட்டு இந்த ஏபிஎஸ்ஸை டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு புது டேப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாஸ்க் அப்படிங்கிற ஏபிஐ வந்து ஸ்டூடெண்ட் மாடலுக்குள்ள இருக்கு. அப்போ அதுக்கான பேஸ் ரவுட்டிங் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்காக செட் பண்ணியிருக்கிற யூஆர்எல் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த இண்டிவிஜுவல் பாத் வந்து கொடுக்கணும். டாஸ்க் ஸ்லாஷ் லிஸ்ட் ஸ்லாஷ் கிரியேட். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐடி எதுவும் பாஸ் பண்ணல. இப்போ கெட் ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணோம்னா நமக்கு கெட்டால் டேட்டா வந்து வரும். ஸோ கெட்டாலுக்கான ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாவெல்லாம் நமக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ அந்த டாஸ்க் மாடல்ல ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் எழுதின போது டேட்டாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ கெட்டால் வந்து பண்ணிக்கிச்சு. இப்போ ஒரு புது டேட்டா வேணும்னா அதை நம்மளால கிரியேட்டும் வந்து பண்ண முடியும். கிளாஸ் பேஸ்டா கிரியேட் பண்ண போது இருந்த இந்த டேட்டா செட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதை காப்பி பண்ணிட்டு இங்க பாடி கிரியேட் பண்ணிட்டு ரால ஜேசன் டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்க இன்னொரு டாஸ்க் வந்து கொடுத்துடலாம். சால்வ் a ப்ராப்ளம் வித் பைத்தான் ப்ரோக்ராம். இப்போ டேட்டா வந்து ஆல்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ போஸ்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க இப்போ ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் கொடுக்குறேன். நியூ டாஸ்க் ஆடட் அப்படின்னு வந்து வந்துருச்சு. திரும்பவும் கெட்டால் வந்து பண்ணுவோம். இப்போ ஒரு புது டேட்டா வந்து ஆட் ஆயிருக்கு. இனி அடுத்து என்ன பண்ணணும்னா ஐடி பேஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கான பாத் வந்து கால் பண்ணணும். ஸோ டாஸ்க் ஸ்லாஷ் அப்டேட் ஸ்லாஷ் டெலிட். இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஐடி பாஸ் பண்ணி தான் கெட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இங்க என்ன ஐடிஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1, 3 and 4 இருக்கு. ஸோ இப்போ 1க்கான டேட்டா வந்து கெட் பண்ணுவோம். இப்போ ரிக்வஸ்ட் ரைஸ் பண்றேன். ஐடி 1க்கான டேட்டா வந்து எடுத்துட்டு வந்துருச்சு. இப்போ இதை 3ன்னு மாத்துவோம். 3க்கான டேட்டா வந்து எடுத்துட்டு வந்துருச்சு. அடுத்து இதுல சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஐடி 4 வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்க புட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். புட் செலக்ட் பண்ணிட்டு சால்வ் ப்ராப்ளம்னு இருக்கிறத சால்வ் லாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். டாஸ்க் அப்டேட்டடுங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வருது. இப்போ அதை கெட் வந்து பண்ணலாம். சால்வ் ப்ராப்ளம் இருந்தது, சால்வ் லாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு மாறிடுச்சு. மறுபடியும் இப்போ பேட்ச் வச்சு அப்டேட் பண்ணுவோம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் பண்றேன். வித் பைத்தான் ப்ரோக்ராம் யூசிங் விஎஸ் கோட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணலாம். மறுபடியும் டாஸ்க் அப்டேட்டடுங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வருது. இப்போ கெட் பை ஐடி பண்ணுவோம். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலா இந்த டேட்டாவை டெலிட் வந்து பண்ணிடுவோம். இப்போ மெத்தட் டெலிட் செலக்ட் பண்ணிட்டு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்றேன். டேட்டா டெலிட்டடுங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ திரும்பவும் கெட் பை ஐடி வந்து பண்ணலாம். கெட் பை ஐடி பண்ணா அந்த டேட்டா இல்லாதனால ஸோ நமக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற இந்த எரர் மெசேஜ் வந்து வருது அப்படின்னா அந்த ஐடி டெலிட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா கெட்டால் வந்து பண்ணலாம். ஸோ கெட்டால் வந்து பண்ணணும் அப்படிங்கும் போது யூஆர்எல் வந்து மாற்றணும். டாஸ்க் ஸ்லாஷ் லிஸ்ட் ஸ்லாஷ் கிரியேட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். இப்போ ஐடி 4 டெலிட் ஆனதுனால நமக்கு ஐடி 1 ஐடி 3 மட்டும்தான் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.